1880களில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மோரிஸ் வைடல் போர்ட்மேன்னு ஒரு கடற்படை அதிகாரி அந்தமான் பழங்குடியினரை ஆராய்ச்சி செய்யற நோக்கத்தோட வடக்கு சென்டினல் தீவுக்குள்ள நுழைஞ்சார். வெளியாட்களை பார்த்ததும் சென்டினலீஸ் மக்கள் காட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. பல நாள் தேடுதலுக்கு அப்புறம் ஒரு வயசான தம்பதியும் 4 குழந்தைகளும் போர்ட்மேன் கிட்ட மாட்டினாங்க. அவங்கள ஆய்வு செய்யறதுக்காக போர்ட் பிளேயருக்கு கடத்திட்டு போனாங்க. ஆனா வெளியுலக சூழலுக்கும் நோய்களுக்கும் பழக்கப்படாத அவங்க உடம்பு அதை ஏத்துக்கல. அவங்க ரொம்ப மோசமா நோய்வாய்ப்பட்டாங்க. அந்த வயசான தம்பதி போர்ட் பிளேயர்லயே இறந்துட்டாங்க. தன் தப்ப உணர்ந்த போர்ட்மேன் நோய்வாய்ப்பட்டிருந்த அந்த 4 குழந்தைகளையும் கொஞ்சம் பரிசு பொருட்களோட திரும்பவும் அவங்க தீவிலேயே கொண்டு போய் விட்டார். யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைகள் மூலமா என்னென்ன புது நோய்கள் அந்த தீவுக்குள்ள பரவி இருக்கும், எத்தனை பேர் அதனால செத்துருப்பாங்க. இந்த ஒரு சம்பவம் அவங்க மனசுல தலைமுறையா ஆறாத வடுவை உருவாக்கிடுச்சு. வெளியே இருந்து வர்றவங்க ஆபத்தானவங்க, அவங்க நோயையும் சாவையும் மட்டும்தான் கொண்டு வர்றாங்கன்னு ஆழமா நம்ப ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் தொடருது.